நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2003ல் ஒரு ஷார்க் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ரெட் வாட்டர் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபிஷர்மேனாக இருப்பார். இன்னொரு பக்கம் இவருடைய எக்ஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சில ஆயில் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஹெல்ப் கேட்டு வராங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து அந்த ஆயில் இருக்கிற இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் என்ன, கடைசியாக என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஷார்க் அட்டாக் படம் அப்படின்னே சொல்லலாம். மெயினாக இந்த படத்தில் அந்த ஆயில்ஸ் எல்லாத்தையுமே எப்படி எடுக்கிறாங்க, அதோட பிளாஸ்ட் ஆகக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. மற்றபடி படத்துடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் அந்த ஷார்க் அட்டாக் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழசு தான். ஸோ புதுசாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபைனலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் ஷார்க் த்ரில்லர் படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ தனியாக மட்டுமே பாருங்கள்.